ஹலோ 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட பேப்பர் வேல்யூஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, எப்போ முடிய போகுது, என்னைக்கு ரிசல்ட் வரப்போகுது, ஸோ எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாகவே வந்து சொல்லிட்டாங்க எந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்ட் பாருங்கள். 12th ஸ்டாண்டர்ட் வந்து எக்ஸாம் வந்து 3ஆம் ஸ்டார்ட் ஆச்சு. 25ஆம் செவ்வாய்க்கிழமை முடியுது. 25ஆம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னா, 26ஆம் அந்த ஸ்கிரிப்ட், அதாவது நீங்கள் எழுதின பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக வந்து ஜோனுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஜோனுக்கு எடுத்துகிட்டு போகிற ப்ராசஸ் அன்றைக்கி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 27லேருந்து 29 தேர்ஸ்டே டு சாட்டர்டே அங்கே ஜோனுக்கு கொண்டு போனதுக்கப்புறம் அந்த பேப்பர்ஸை ஃபுல்லாக ஷஃபில் பண்ணுவாங்க. ஷஃபில் பண்ணி பிரித்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் 1ஆம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் ஃப்ரம் ஜோன் டு கேம்ப்ஸ். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து 2 கேம்ப் இல்லை 3 கேம்ப் போட்டிருப்பாங்க. அந்த ஜோன்லேருந்து அந்த கேம்புக்கு அனுப்பிவிடுவாங்க, லாரியில் வந்து அனுப்புவாங்க. இது வந்து 1ஆம் நடக்கும். அதுக்கப்புறம் நமக்கு 2ஆம் இல்லை 3ஆம் வந்து நம்மளோட கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்துடும். ஸோ அது வந்தோடனே வந்து உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேப்பரை வந்து யார் வேல்யூஷன் பண்ணுவோம் அப்படின்னா, சிஇ அல்லது சிஇஎஸ்ஓ, அவங்க 2 பேர் தான். ஸோ பேப்பர் வேல்யூஷன் வந்து சிஇஎஸ்ஓ அண்ட் ஏஇ, இந்த 3 பேர் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நாள் 4ஆம் வந்து சிஇயும் எஸ்ஓவும் நம்ம பேப்பர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூஷன் பண்ணுவாங்க. அந்த ஆன்சர் வச்சு கரெக்டாக செக் பண்ணி அவங்க வந்து ஒரு எல்லாமே வந்து அடுத்த நாள் வந்து ஏஇ வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணுறது, அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்கு வந்து அவங்க வந்து ப்ராசஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. அதுக்கடுத்து ஏஇ வேல்யூஷன். ஸோ அதுக்கடுத்து டீச்சர்ஸ் வந்து போவாங்க. என்னைக்கு அப்படின்னா 5ஆம் 17ஆம் வரைக்கும். ஸோ 12th பேப்பர் வேல்யூஷன் வந்து 5ஆம் 17ஆம் வரைக்கும் நடக்குது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேப்பர்ஸ் வந்து சீக்கிரமே முடிஞ்சிடும். ஸோ ஒரு சில பேப்பர்ஸ் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் திருத்தரமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த 17ஆம் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்னையோட வந்து 12th பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து முடிஞ்சிடும். ஸோ பேப்பர் வேல்யூஷன் நடக்கும் பொழுது அன்னன்னைக்கு நடக்கிற அந்த வேல்யூஷன் வந்து அன்னன்னைக்கே வந்து கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கை வந்து ஏற்றிடுவாங்க. ஸோ லாஸ்ட்டில் முடிக்கும் பொழுது 17ஆம் முடியுது இல்லையா, ஸோ அதுக்கடுத்து 1 வீக்கில் வந்து ஃபுல்லாக எல்லா மார்க்குமே வந்து அவங்க வந்து கம்ப்யூட்டரில் ஏற்றிடுவாங்க. ஏற்றி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க. அடுத்து 11th பார்ப்போம். இப்போ 11th பாருங்கள், நமக்கு 27ஆம் முடியுது. ஸோ 27ஆம் முடிஞ்சதுக்கப்புறம் 3ஆம் வியாழக்கிழமை வந்து அந்த பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஜோனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதே ப்ராசஸ் தான் இங்கேயும், டேட் மட்டும் மாறும். அதுக்கடுத்து 4ஆம் 7ஆம் வரைக்கும் அந்த ஜோனுக்கு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அந்த கவரை வந்து ஷஃபில் பண்ணுவாங்க. ஷஃபில் பண்ணதுக்கப்புறம் 8ஆம் செவ்வாய்க்கிழமை வந்து அந்த ஜோன், அந்த ஷஃபில் பண்ணாங்க இல்லையா, அந்த பேப்பர்ஸ் வந்து ஜோன்லேருந்து கேம்புக்கு, எங்கே கேம்ப் நடக்குதோ அங்கே வந்து லாரியில் வச்சு கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போனதுக்கப்புறம் இப்போ இதில் இதுலேயும் அதே போல் தான் சிஇஎஸ்ஓ செல்ஃப் எவாலுவேஷன் வந்து இருக்குது. இதில் வந்து 11ஆம் ஃப்ரைடே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அரியர் எழுதிருப்பாங்க, ஃபெயில் ஆகி அட்டெம்ப்ட் எழுதிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட பேப்பர் தான் ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ 11ஆம் கரெக்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து சிஇஎஸ்ஓ பண்ணுறாங்க. அடுத்து 12ஆம் 17ஆம் வரைக்கும் அந்த அரியர் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து முடிச்சிடுவாங்க. ரெகுலர். ஸோ இப்போ 11th நீங்கள் படிக்கிறீங்களா, உங்களுக்கு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 19ஆம் சனிக்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது யார் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சிஇஎஸ்ஓவும் கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து 21ஆம் 30ஆம் வரைக்கும் ஏஇயோட வேல்யூஷன் நடக்கும். ஸோ அந்த 30ஆம் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டரில் வந்து எல்லாமே ஏற்றிடுவாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மே 9ஆம் வெள்ளிக்கிழமை வந்து ஃபஸ்ட்டு 12th ரிசல்ட் வரப்போகுது. அதுக்கடுத்து மே 19ஆம் திங்கக்கிழமை 11th ரிசல்ட் வரப்போகுது. ஓகே, எல்லாருமே வந்து எக்ஸாமில் வந்து நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே, ஆல் த பெஸ்ட்.